குழந்தை ஒன்றை அவள் பெற்றெடுத்தால் 10வது மாதத்தில் ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை பெற்றெடுத்தாள். மாவு மஞ்சள் புசித்து சிந்த காரணத்தினால் அந்த குழந்தைக்கு மாபிசிங்க சொல்லி அருமை பெருமையாக அந்த அழகு குழந்தை தாளாட்டி சீராட்டி ஓராட்டி நீராட்டி வளர்ந்தார். சரி, கண்ணின் வெள்ள பூமணியே கண்ணுறங்கு என் மகனே என்று சொல்லக்கூடிய மங்கையானவளை அந்த பெண்பொடியானவளை அருமை பெருமையாக வளர்த்து வருகிறாள். நாள் ஒரு மேனியம் பொழுது வண்ணமாக நலமுடன் நீ வளர்ந்து வருகிறாள் அந்த பெண்பொடியானவள். சரி, அப்படி வளர்ந்துடைய வேளையிலே அந்த அழகு குழந்தைக்கு சடங்கு சம்பிரதாயம் நடத்துமா? எப்படி சடங்கு சம்பிரதாயம் நடத்தணும்? அந்த சடங்கு சம்பிரதாயம் நடத்துன்னு சொன்னா அந்த சடங்கு சம்பந்தம் எடுத்துனா கையில காசு பணம் வேணும், பொண்ணு வேணும், பொருள் வேணும், நகை செய்யணும். நகை நட்டு எல்லாம் செஞ்சு பிள்ளைக்கு அழகு பார்த்தாதானே சடங்கு சப்புன்னு இருக்கும் கழிக்க முடியும். அப்படி இருக்கும்போது அவன் கையில காசு பணம் இல்லை. அஞ்சனை மைதேடி பார்க்கும் பொழுது அந்த அஞ்சனை மைதேடியை பார்க்கும்போது அதுல தெரிகிறது கன்னி பகவதியான அவளுக்கு 7 கடாரம் துறைவம் இருப்பதும் கட்டு தெரிகிறது. அங்க பார்க்கும்போது ஒரு வளர்ந்தாளு காவல் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஆளை எப்படியாவது என்னைக்கு மாறான பார்க்கும்போது வெள்ளிக்கிழமை மணிக்கு அந்த ஆளுங்க இல்லை. அந்த நேரத்தில் என்ன செய்கிறாள்? அந்த பூதகணங்களை வரவழைத்து அந்த அத்தனை திறவைகளை களவாடி சென்று அந்த மகளுக்கு சடங்கு எல்லாம் கிடைக்கலாம். அப்படி சடங்கு எல்லாம் கிடைக்கக்கூடிய வேளையிலே காவல் புரிந்து வந்தவனுக்கு பாக்குறாரு 7 கடார திரவியத்தை காணல. இதுதான் அந்த தருணம் நினைத்து பகுதியம்மா கேட்கும்போது பகுதியம்மா சொல்றா, மகனே
பொன் பொன்னால் போகட்டு பொருள் பொன்னால் போகட்டு இல்லை, நீ மட்டும் என்னை விட்டு போக கூடாது என்று சொல்லி இந்த வேளையில் அந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு மடநாடு சென்றவர்கள் வருஷம்